வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் வினோத் தாமோதரன், பரணி மீடியாவிலிருந்து. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை சின்ன பசங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. அதே மாதிரி கன்சீவ்டு உமன்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கனாலும், இதயம் பலகீனமானவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் தயவு செஞ்சு இந்த வீடியோ விட்டு போயிடுங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இது ஒரு கோர சம்பவத்தை பற்றின ஒரு ஸ்டோரி, உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி. தெலுங்கானா மாநிலத்தில் சங்காரெட்டிங்கிற கிராமத்தில் அமீன்பூர் ராகவேந்திரா காலனியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். ஆக்சுவலி என்னன்னா, நைட்டு 12 மணிக்கு ஒரு கணவர் தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போய் பார்த்தா மனைவி ரொம்ப அன்கான்சியஸாக முடியாமல் வாசப்படியிலே படுத்திருக்காங்க. அவங்களால பேசவே முடியல. என்ன பேசுகிறாங்கன்றது கணவனாலையும் புரிஞ்சுக்க முடியல. என்னம்மா ஆச்சு, ஏன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு குழந்தைங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு ஃபுட்டு அவுட் சைடில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதா சொல்லியிருக்காங்க. அது என்னால் ஒத்துக்கல, எனக்கு ஒரு மாதிரி ஒவ்வாமையாக இருக்குது அப்படின்றத அந்த கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே கணவர் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்காரு. ரொம்ப கூச்சலிட்டு சத்தம் போட்டிருக்காரு. எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்திருக்காங்க. வந்து அவங்களோட நிலைமையை பார்த்துட்டு ஒரு கார் வச்சு உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மாவை அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணதையும் பசங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத பார்க்கறதுக்கு கணவர் வந்து வீட்டிலே இருந்துட்டு போய் பசங்களை போய் பார்க்குறாரு. குழந்தைங்களை பார்த்தா அவங்களுக்கு 3 குழந்தைங்க, 2 பசங்க, ஒரு பொண்ணு. குழந்தைங்க இறந்துட்டாங்க. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. காவலர்களும் நேரடியாக வந்து விசாரணையை தொடங்கிட்டாங்க. அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருக்காங்க. அந்த சம்மந்தப்பட்ட கணவர்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கப்ப, ஏதோ ஃபுட்டில் பாய்சன் இருந்திருக்க மாட்டேங்குது, என் மனைவியை அட்மிட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது, குழந்தைங்க இப்படி இறந்துருக்காங்க, குழந்தைங்களும் உணவை சாப்பிட்ருப்பாங்களாட்டுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவர்கிட்ட நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் எங்கே போனீங்க, மணி என்ன 12 மணி ஆகுது, எப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கணவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சாப்பிட்லீங்க, எனக்கு சாப்பாடை கொடுத்துருக்காங்க, டிராஃபிக் ஆயிரும், நான் வந்து தண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு போய் தண்ணி கொடுத்துட்டு திருப்பி நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன், டிராஃபிக் அதிகமாயிரும் அப்படிங்கிறதுனால எனக்கு கொடுத்த உணவை நான் சாப்பிடல, வீட்டுக்கு நேரமாக போயிடலான்ட்டு நைட்டு 12 மணிக்கு வந்தேன். வந்தப்போ தான் என் மனைவிக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாங்க. அவங்கள நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அக்கம்பத்தவங்களெல்லாம் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கணவர் சொல்கிறாரு. போலீஸ்காரங்களுக்கு கணவர் மேலே ஒரு சந்தேகம் வருது. குழந்தைங்க இறந்ததையும் அதை பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு அனுப்பிட்டாங்க. காலையில் இந்த மனைவி எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சதையும் அவங்க ஃபஸ்ட்டு கேட்டது, குழந்தைங்க எங்கே அப்படின்னு கேட்டாங்க. ஒரு தாய்க்கு வந்து தன்னோட குழந்தைங்க இறந்துட்டாங்க, அதுவும் 3 குழந்தைங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த தாய்கிட்ட சொல்ல முடியுமா? அதனால் அவங்கக்கிட்ட சொல்லலை. அவங்களும் கொஞ்சம் அன்கான்சியஸாக தான் இருந்தாங்க. ஓகே, நீ ரெடி ஆகிட்டு வாமா, நான் உங்களுக்கு சொல்கிறேன்ற மாதிரி பக்கத்தில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் கணவரும் அவங்களோட சொந்தக்காரங்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு 2 மணி நேரத்திலேயே அந்த அம்மாவை டிஸ்சார்ஜும் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆயோ இல்லை வந்து விஷம் கலந்த உணவுகளை சாப்பிட்டோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவங்களோட வயிற்றை க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட பிளட்டையும் யூரினையும் டெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி விஷம் இவங்களுக்கு கலந்துருக்குது. ஏன்னா அப்போ தான் அடுத்த கட்டமான ட்ரீட்மெண்ட்டை அவங்க பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியும். அதனால் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. இது காவல்துறையினரை ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிடுச்சு. இந்த அம்மாவுக்கு எதுவுமே ஆகலையே, அப்புறம் எப்படி வந்து குழந்தைங்க மட்டும் இறந்துருப்பாங்க அப்படின்றத விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது, அந்த குழந்தைங்களோட கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. யார் கொண்டிருப்பா, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க தன்னோட விசாரணையை தீவிரப்படுத்தி பார்த்தாங்க. அப்போ தான் தெரிய வந்துச்சு, இந்த கணவரோட மனைவி இருக்காங்க இல்லைங்களா, அந்த ரஷீதா, அதாவது விஷம் சாப்பிட்டதா சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவங்க மறுபடியும் அடுத்த நாளே க்யூர் ஆகி வீட்டுக்கு வந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து கள்ளக்காதல் இருந்திருக்குது. முதல்ல விசாரித்த காவலர்கள் கணவர் மேலே தான் தவறு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கணவரை பற்றி என்கொயரி பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த கணவரோட முதலாளிகிட்டையும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டையும் விசாரிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நைட்டு அவங்க கணவர் சாப்பிடாதது ஒரு காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னா, அவர் நைட்டு 12 மணிக்கு எதுக்கு வந்தார், அதுக்கு அவர் சொன்ன காரணம், நைட்டு வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடும், அதனால நான் சாப்பிடாம வந்துட்டேன், சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், கூடுதலான நேரங்கள் எடுக்கும், இன்னும் ரொம்ப லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடாம வந்தேன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது காவலர்களுக்கு அவர் கணவர் மேலே தான் தவறு இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அவர் கணவர் ஒரு அப்பாவி, அவர் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அங்கே இருந்த காவலர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது, அவங்க அந்த குழந்தை 3 பேர்த்தையும் அவங்க அம்மா தான் கொண்டு இருக்காங்க. இதில் மேஜரான இம்பேக்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா சிடிஆர் தான். சிடிஆர்னா கஸ்டமர் டீடைல் ரெக்கார்ட். அதாவது இதுதான் டெக்னாலஜியோட பவரும் கூட. என்னன்னா, நம்ம மொபைல் வச்சுருக்கோம், நம்ம பேசணும் இல்லைங்களா, நம்ம யார்கிட்ட பேசணும், எப்போ பேசணும், எந்த டவர்லேருந்து பேசணுன்றது எல்லாமே அந்த கம்பெனிக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணலாம்,
வோடஃபோன் ஐடியா எந்த டெலிகாம் சர்வீஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டெலிகாம் சர்வீஸ் கம்பெனிக்கு நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க, எப்போ பேசுனீங்க, எந்த டவர்லேருந்து பேசுனீங்கிற எல்லா ஆதாரமும் அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதை காவலர்கள் பார்த்ததுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. ஏன்னா இவங்க இன்னொரு நபரோட பழகிட்டு இருக்காங்க. தெளிவாக வாக்குமூலம் வாங்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க தன்னோட குழந்தைகளை கொன்னுட்டு தன்னோட கணவரையும் கொன்னுட்டு கள்ளக்காதலனோட சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணதா அவங்களோட வாக்குமூலத்தில் அவங்களே சொல்லி சிடிஆர் வந்ததுக்கப்புறம் காவலர்கள் ரஷிதாவை கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க. அந்த என்கொயரியில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், எனக்கும் சிவகுமார் அப்படிங்கிற நபருக்கும் பழக்கம் இருந்துச்சு. சிவகுமாரை நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். குழந்தைங்களையும் கணவரையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணால் லேட் ஆகும் அப்படின்ட்டு நான் என்னோட குழந்தைங்களை கொண்டுட்டு கணவரையும் கொலை செய்யலான்ற மாதிரி முயற்சி பண்ணேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதில் காவலர்கள் அவங்களோட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஷிதா தனது பள்ளி முன்னாள் மாணவர்களின் மறுசந்திப்பு, அதாவது ரீயூனியன், அதில் கலந்துருக்காங்க. பழைய வகுப்பு தோழரான சிவகுமாரை மீண்டும் சந்திச்சிருக்காங்க. இந்த மறுசந்திப்புக்கு பிறகு அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளனர். அந்த குழுவில் அவர்களின் பள்ளி பருவ நண்பர்கள் பலர் இருந்துள்ளனர். அந்த குழு வழியாக ரஷிதா சிவகுமாருடன் நெருங்கி பழக தொடங்கியுள்ளார். ஆரம்பத்தில் நட்பு ரீதியான உரையாடல்கள் ஆரம்பித்த இவர்களின் தொடர்பு நாளடைவில் தீவிரமடைந்து கள்ளக்காதலாக மாறியுள்ளது. அவர்கள் இருவரும் அடிக்கடி தொலைபேசி அழைப்புகள், சாட்கள் மற்றும் வீடியோ அழைப்புகள் மூலம் தொடர்பு கொண்டுள்ளனர். அவ்வப்போது நேரில் சந்தித்தும் பழகியுள்ளனர். இந்த உறவு தீவிரமடைந்த பிறகு ரஷிதா சிவகுமாரை திருமணம் செய்து கொள்ள விரும்பியுள்ளார். ஆனால் சிவகுமார் ரஷிதாவுக்கு கணவனோ குழந்தைகளோ இல்லாது இருந்தால் மட்டுமே அவரை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார். இந்த நிபந்தனை தான் ரஷிதா தனது குழந்தைகளை கொலை செய்ய தூண்டியது. ரஷிதாவின் கணவரான சின்னையா தண்ணீர் டேங்கர் ஓட்டுநராக வேலை செய்து வந்துள்ளார். சம்பவம் நடந்த அன்று அவர் வேலைக்காக வெளியே சென்றிருந்த சமயத்தில் தான் ரஷிதாவின் கணவரான சின்னையா ஒரு தண்ணீர் டேங்கர் ஓட்டுநராக வேலை செய்கிறார் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரிப்போர்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல கொலை செய்யப்பட்ட குழந்தைகள் 3 பேர். சாய் கிருஷ்ணா வயது 12, மதுப்பிரியா வயது 10, கௌதம் வயது 8. பாதிக்கப்பட்டது அவரோட கணவர் சின்னையாவும் தான். இப்போ இவங்களுக்கு கிடைச்ச தண்டனையை பார்க்கலாம். கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த வழக்கில் ரஷிதா மற்றும் சிவகுமார் மீது இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோட் IPC கீழ் சுமத்தப்பட்டுள்ள முக்கிய பிரிவுகள். பிரிவு 302, அதாவது 302 கொலை வழக்கு. ரஷிதா தனது 3 குழந்தைகளையும் கழுத்தை நெரித்து கொலை செய்ததால் இந்த பிரிவு அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. சிவகுமார் இந்த சதித்திட்டத்தில் ரஷிதாவுக்கு உடந்தையாக இருந்ததால் அவர் மீதும் இந்த பிரிவு சுமத்தப்பட்டிருக்கிறது. பிரிவு 120B குற்றச்சதி. ரஷிதாவும் சிவகுமாரும் தங்கள் கள்ளக்காதல் உறவுக்காக குழந்தைகளை கொலை செய்ய திட்டமிட்டதால் இருவரும் குற்றச்சதி செய்ததாக இந்த பிரிவு சுமத்தப்பட்டிருக்கும். பிரிவு 201 குற்றச்சான்றுகளை அளித்தல், மறைத்தல். அதாவது ரஷிதா அவங்க தான் ஒரு உணவு சாப்பிட்டு அதனால ஒவ்வாமை ஆகி ஃபுட் பாய்சன் ஆகி தானும் கவலைக்கிடமான நிலையில இருக்கிறோம், குழந்தைகளும் அந்த ஃபுட் பாய்சன்னால இறந்துட்டாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க இல்லைங்களா, அது சான்றுகளை அளிக்கிறதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அதனால இந்த பிரிவின் கீழும் அவங்க மேல வழக்கு தொடர்ந்துருக்காங்க. நேர்களே, இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நீங்க எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும் சரி, நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் வெளியில வரும், கெட்டது செஞ்சாலும் வெளியில வரும். ஏன்னா நம்ம இருக்கிறது இப்ப ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் வேர்ல்ட்ல நம்ம இருக்கிறோம். நமக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது, வாட்ச் பண்ணிட்டு இருக்குங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. நம்ம நல்லது பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு நாள் வெளில வரும், தப்பு செஞ்சா கண்டிப்பா மாட்டித்தான் ஆகணும். ஒரு நல்ல வெப்பன் நம்ம சொசைட்டிட்டே இருக்குது. என்னன்னா இந்த CDR மாதிரி பல இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் இந்த சமுதாயத்தில் இருக்குது. எப்பவுமே நியாயம் தான் ஜெயிக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், இருந்தாலும் உண்மை எப்படி இருந்தாலும் வெளியில வந்துடும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.